தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடியை எட்டியதை தொடர்ந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மதன் அசோக்குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். மதன் அசோக்குமார், இன்னும் என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டு இருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. வைகை அணையில் நீர்மட்டம் 66 அடியை கடந்தது. கரையோர கிராம மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை அமைந்துள்ளது. ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழையின் தொடக்கத்தில் தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வந்தது. மேலும் முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து அதிகப்படியான நீர் திறக்கப்பட்டதால் மூல வைகையாறு, கொட்டக்குடியாறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காலும் வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வந்த நிலையில் இன்று பிற்பகல் 3:20 மணிக்கு வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடியை எட்டியது. இதனைத் தொடர்ந்து அணையில் உள்ள அபாய எச்சரிக்கை ஒலி ஒருமுறை ஒலிக்கப்பட்டு கரையோர மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் 68.5 அடியை எட்டும் பொழுது 2வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும். 69 அடியை எட்டும் பொழுது 3வது மற்றும் இறுதி கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வைகை அணையின் நீர்மட்டம் 66.1 அடியாக உள்ளது நிலையில் அணையின் நீர் இருப்பு 4860 மில்லியன் கன அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1800 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டுள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 869 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட வைகை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் வைகை ஆற்றில் இறங்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என்று நீர்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணவேணி, வைகை அணை 66 அடியை எட்டிய நிலையில் அங்கு கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன் அசோக்குமார்.